السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் ஒரு வாழ்வியல் மார்க்கம். மனிதனுக்கு எது நல்லதோ, எது அவசியமானதோ, எது அழகானதோ, எது அவனது வாழ்வு தரத்தை உயர்த்துமோ அவற்றை கடமைகளாக ஆக்கியிருக்கிற ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்திலே சுத்தத்திற்கென்று மிகுந்த ஒரு இடம் உண்டு. சாதாரண இடம் அல்ல, இறை நம்பிக்கையினுடைய ஒரு பகுதி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சுத்தத்திற்கு இடம் இருக்கிறது. அத்தஹூர் நிஸ்ஃபுல் ஈமான், பரிசுத்தம் என்பது இறை நம்பிக்கையின் ஒரு பகுதி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சுத்தம் பேணப்படுகிற ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: நீங்கள் குடிக்கும் பாத்திரத்திலே நாய் வாய் வைத்து விட்டால் அந்த பாத்திரத்தை, அந்த பொருளை கழுவுங்கள், 7 முறை கழுகுங்கள், 7வது முறை மண் வைத்து கழுகுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லீம்கள் பெரும்பாலும் நாய் வளர்க்க பிரியப்படுவதில்லை. உள்ளூர் ஆசை இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு தடை இருக்கிறது. ஏனென்றால் நாயை பெட் அனிமலாக, வளர்ப்பு பிராணியாக கொள்ள முடியாது. அது அவ்வளவு நோயை வைத்திருக்கக்கூடியது. அன்பான விலங்கு என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அது ஏற்படுத்துகிற வியாதிகள் இருக்கிறதே, மனிதனுக்கு தீங்கிழைக்கக்கூடியது. ரேபிஸ் என்கிற நோயை பற்றி நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அது நாயிடமிருந்து வருகிறது. எனவே நாயை வேட்டைக்காக அல்லது காவலுக்காக வளர்த்து கொள்ளலாம், சற்று எட்டத்தான் வைத்திருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிற காரணத்தினாலே அதை யாருமே வளர்ப்பதில்லை. பொதுவாக இந்த வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கிறவர்களை குறித்து உளவியல் ஒன்று சொல்லுகிறது: அன்புக்கு இயங்குகிறவர்கள்தான் வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பார்கள். சக மனிதனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அன்பின் பற்றாக்குறை அவர்களை அவ்வாறு வளர்க்க தூண்டுகிறது. இன்னொன்று, வளர்ப்பு பிராணி இவருடைய சொல் பேச்சு கேட்கும், எதிர்த்து பேசாது, கருத்து சொல்லாது, என்ன சொன்னாலும் தலையாட்டும், ஒரு அடிமை போல கிடக்கும். எனவே ஒரு அடிமை வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கிறவர்களும் இதை வளர்ப்பார்கள். இதையெல்லாம் தாண்டி உயிர்களிடத்தில் அன்பு கொண்டிருக்கிறவர்களும் இருப்பார்கள். அதை நாம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உளவியல் சொல்லுகிற காரணம் பெரும்பாலும் அன்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்குத்தான் இதுபோன்ற வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். நாய் ஏற்படுத்துகிற கிருமியின் தாக்கம் அதிகம் என்கிற காரணத்தினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொருளை, அது வாய் வைத்த அந்த பொருளை 7 முறை கழுகச் சொன்னார்கள். 7வது முறையாக மண்ணிட்டு கழுவச் சொன்னார்கள். மண் பல்வேறு வகைகளிலே நன்மை பயக்கக்கூடியது, சமயங்களிலே கிருமி நாசினி போல செயல்படக்கூடியது. இங்கே நாயினால் ஏற்படுகிற அந்த கண்ணுக்கு தெரியாத தொற்று உயிரிகளை அது கொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. எனவே விஞ்ஞானம் வளராத, விஞ்ஞானம் புரியாத அந்த காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தி இன்றைக்கு பல்வேறு வகைகளிலே பொருந்தி போகிறது. எந்த வகையிலும் இந்த மனிதன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கம் எதிர்பார்க்கிற ஒன்று. அது ஆரோக்கியமாகவும் உடல் நலத்திற்கு ஊறு விளைவிக்காததாகவும்
இவனுக்கு கேடு தராததாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த மார்க்கத்தினுடைய நோக்கம், வேறொன்றுமல்ல. நாய் 8 அடி தள்ளி வைத்து வளர்க்க வேண்டும் என்பது அந்த பிராணி மீது கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பினால் அல்ல, அதுவும் இறைவனுடைய ஒரு படைப்பு தான். சொல்லப்போனால் தாகமாக இருக்கிற ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக ஒருவன் சொர்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டார் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். திருவழியே நடந்து வருகிறார் ஒருவர், நாய் கடும் தாகத்தால் ஈரமான மண்ணை நக்கி கொண்டிருக்கிறது. இதை பார்த்து அவர் இறக்கப்பட்டு காலுறையை கழற்றி கிணற்றில் தண்ணீர் அள்ளுவதற்கு எதுவும் கிடையாது. எனவே தன் காலணிகளில் தண்ணீரை சுமந்து கொண்டு வந்து அதனுடைய தாகம் தணித்தார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு நன்மையை எழுதினான், சொர்க்கத்தில் நுழையச் செய்தான் என்கிற தகவலும் நம்மிடத்தில் இருக்கிறது. நபிகள் நாயகம் இதை சொன்னார்கள். எனவே நாயின் மீது கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பல்ல, அது ஏற்படுத்துகிற தாக்கம் மனிதர்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முன்னெச்சரிக்கை, மற்றபடி ஒன்றுமல்ல. சொல்லப்போனால் நாயை பழக்குகிறார்கள் வேட்டைக்காக. அப்படி வேட்டைக்காக பழக்குகிற போது அதை இறைநாமம் சொல்லி அனுப்பினால் அது கொண்டு வருகிற உணவுப் பொருளை சாப்பிடலாம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு தோழர் கேட்கிறார், நான் வேட்டைக்காக அனுப்பிய நாயோடு இன்னொரு நாய் வருகிறது, 2 நாய் சேர்ந்து வருகிறது, அப்போது நான் அந்த உணவை சாப்பிடலாமா என்று சொல்லும்போது, இல்லை, நீ பழக்கப்படுத்தாத இன்னொரு நாய் அதை கவ்வியிருக்க கொண்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, எனவே விட்டுவிடு என்று சொன்னார்கள். சாதாரணமாக ஒரு நாயை வேட்டைக்கு அனுப்புகிற போது கூட அது கடித்து விட்டால் அது அதற்கான உணவு, உனக்கான உணவு அல்ல. அதை கடிக்காமல் அப்படியே பொத்தினார் போல கொண்டு வந்தால் அது உனக்கானதை சாப்பிட்டு கொள்ளலாம் என்று சொல்கிறது. இப்படி நாயினுடைய பயன்பாடு தேவையான நேரத்தில் இருக்கிறது, ஆனால் தேவையற்ற நேரத்தில் அவைகளை எட்டி வைக்க வேண்டும் என்று சொல்கிறது. மொத்தத்தில் இந்த மார்க்கம் சுத்தத்தை, பரிசுத்தத்தை பயங்கரமாக கடைபிடிக்கிறது, எதிர்பார்க்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பரிசுத்தமானவர்களை நேசிக்கிறான் என்று ஒரு வசனம் கூட கூறுகிறது. இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாவமன்னிப்பு கேட்கிறவர்களை நேசிக்கிறான், இன்னும் பரிசுத்தமானவர்களை நேசிக்கிறான் என்று ஒரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறார். எனவே அந்த அடிப்படையிலே முடிந்த வரைக்கும் நாம் பரிசுத்தத்தோடு இருப்போம், மார்க்கம் சொல்லக்கூடிய நெறிமுறைகளை கடைபிடிப்போம், இறைவனுடைய அன்பை பெறுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.